பிரைஸ் தி லார்ட். 58 சங்கீதம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை ஆண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. மெய்யாகவே இந்த பூமியில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு அவர் அநேகருக்கு நியாயத்தையும் நீதியும் செய்வாராம். எவ்வளவு ஒரு நல்ல நீதியின் தேவன்ல. இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம நாடில் நடக்கிற காரியங்களை பார்த்தா நீதிக்கே இடமில்லாமல் இருக்குதுல்ல. பணத்தை கொடுத்து நிறைய காரியத்தை செய்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இது எல்லாமே அநியாயம் தாங்க, நீதியே கிடையாது, நியாயமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு நீதி செய்வாராம், நியாயம் செய்வாராம். நம்ம வாழ்க்கையில் அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், அநேக காரியங்களை செய்திருக்கலாம், அநேகர் நமக்கு விரோதமாக பேசி இருக்கலாங்க. ஆனால் கர்த்தர் நீதி செய்வாராம். நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அமைதியாக இருக்கணுமா, ஏன்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அமைதலோடு நம்ம காத்திருப்போங்க. ஐயோ, எனக்கு நீதி கிடைக்கலையே, இந்த பூமியில் எனக்கு அநியாயம்தான் நடந்துட்டு இருக்குது, எனக்கு நீதி செய்வதற்கோ நியாயத்தை பேசுவதற்கோ எனக்கு ஒருவரும் இல்லையேன்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்தில் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.